ரீசெண்டா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில நடந்த 3 இம்பார்ட்டன்ட் நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். ஏர் இந்தியாவோட போர் மேனேஜ்மெண்ட், ஜோபி ஏவியேஷனோட ஈவிடால், இந்தியா டு சைனா டைரக்ட் ஃபிளைட்னு இந்தியன் மார்க்கெட்ல இருந்து சைனீஸ் மார்க்கெட் வரைக்கும் இண்டஸ்ட்ரியில நடந்த நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா இந்த சேனல்ல கமர்ஷியல் ஏவியேஷன் பத்தின நியூஸ், அப்டேட்ஸ், vlogsனு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஏவியேஷன்ல இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் ஏர் இந்தியாவோட நியூஸ் ஹெட்லைனில் ஃபீச்சர் ஆகி டாக் ஆஃப் த டவுனாக மாறிடுது. இப்போ என்ன பிரச்சனைனா, செப்டம்பர் 1 இருந்து டெல்லி டு வாஷிங்டன் டிசி நான் ஸ்டாப் சர்வீஸை டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது டோட்டலாக 2 ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ஏர் இந்தியா கிட்ட இருக்க பழைய ஏர்கிராஃப்ட் எல்லாம் ரெட்ரோஃபிட் ப்ரோக்ராம் மூலமா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கனால போதுமான ஏர்கிராஃப்ட் கரண்டா இப்போ சர்வீஸ்ல இல்ல. பேசிக்கா ஒரு ஏர்லைன்ல ஏர்கிராஃப்ட் எல்லாம் ரொம்ப பழசாகிட்டா அதை தூக்கி போட்டு புது ஏர்கிராஃப்ட் வாங்காம சீட்டை சேஞ்ச் பண்றது, புதுசா பெயிண்ட் அடிக்கிறது, ஐஎஃப்இ சிஸ்டம் ஒர்க் ஆகலன்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுன்னு போத் டெக்னிக்கல் அண்ட் காஸ்மெட்டிக் அப்கிரேட் பண்ணுவாங்க. இது எல்லா ஏர்லைனும் வழக்கமா பண்றதா. அண்ட் இதை பண்ணும்போது பேசஞ்சர்ஸ் யாரும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பேக்கப் ஏர்கிராஃப்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அப்கிரேட் பண்ணுவாங்க. பட் ஏர் இந்தியா கிட்ட A350 தவிர மற்ற எல்லா ஒயிட் பாடியும் 10-15 வருஷம் பழைய ஏர்கிராஃப்ட்ங்கிறதுனால பேக்கப்பா யூஸ் பண்றதுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் கூட கிடையாது. அதனாலதான் வேற வழியே இல்லாம வாஷிங்டன் டிசி ரூட்டை டெம்பரவரியா இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பட் அதை ஓப்பனா இவங்க அட்மிட் பண்ணாம எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ் சில ஓவர் ஃபிளைட்ஸ்க்கு இன்னும் க்ளோஸ்டா தான் இருக்கனால ஏர் இந்தியாக்கு ஃபிளைட் டைம், ஃபியூல் காஸ்ட், கம்ப்ளெக்சிட்டின்னு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாகிஸ்தான் மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அதாவது இவங்க கிட்ட இப்ப சர்வீஸ்ல இருக்கிறது 24 787 ஏர்கிராஃப்ட் தான். அது எல்லாத்தையும் இவங்க ரீஃபர்பிஷ்க்கு அனுப்பிட்டு இப்ப பேக்கப்பா ஆபரேட் பண்றதுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் கூட இல்லாம இருக்காங்க. சோ இவங்க ஒரு ப்ராப்பர் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டே இல்லாம பண்ணிட்டு பாகிஸ்தான் இஷ்யூவை ஒரு ஆட் ஆன் ரீசனா சொல்லிட்டு இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இப்ப பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ் ஓபனா இருந்தா மட்டும் இவங்க கிட்ட ஆபரேட் பண்றதுக்கு ஏர்கிராஃப்டா இருக்கு. வாஷிங்டன் ரூட்ல ஆபரேட் பண்றதுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் கூட பேக்கப்பா கிடையாது. சோ அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அவங்க ஏர்ஸ்பேஸ் ஓபனா இருந்தா என்ன, க்ளோஸா இருந்தா என்ன? இப்போதைக்கு ஆல்ரெடி புக் பண்ண பேசஞ்சர்ஸ்க்கு என்ன அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா கொடுக்குறாங்கன்னா, ஏர் இந்தியாவுக்கு அலாஸ்கா ஏர்லைன்ஸ், யுனைடெட் ஏர்லைன்ஸ் அண்ட் டெல்டா ஏர்லைன்ஸ் கிட்ட இன்டர்லைன் பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஸோ பேசஞ்சர்ஸ் இந்தியால இருந்து நியூயார்க், சிகாகோ ஆர் சான் பிரான்சிஸ்கோ போய் அங்க ஸ்டாப் எடுத்து அதுக்கப்புறம் இன்டர்லைன் மூலமா வாஷிங்டன் போகலாம். சஜஸ்ட் பண்ண இன்டர்லைன் ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்கலனா டிஜிசிஏ ரெக்யர்மெண்ட் படி ஒன்னு ஃபுல் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், இல்லனா உங்களை இன்னொரு ஏர்லைன்ல அவங்க புக் பண்ணி விடணும். எமிரேட்ஸ், கத்தார், எட்டிஹாட், வாட் எவர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கோ அதுல உங்களை அவங்களே புக் பண்ணி முடிஞ்ச அளவு சீக்கிரமா வாஷிங்டன்ல கொண்டு போய் சேர்க்கணும். ஜோபி ஏவியேஷன் ஒரு ஈவிடால் கம்பெனி அவங்களோட ஏர் டாக்ஸியை கலிபோர்னியாவில் இருக்க 2 பப்ளிக் ஏர்போர்ட்ஸ் இடையில சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. 2 ஏர்போர்ட்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் 19 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த 2 ஏர்போர்ட்ஸ்லயும் ஒரு டெம்பரரி பேஸ் மாதிரி செட்டப் பண்ணி அதை 12 மினிட்ஸ்ல கவர் பண்ணிருக்காங்க. Good afternoon, Monterey Tower. Experimental 545 Juliet X-Bus 319. I can get you in behind them. For now, just remain north of the Laguna Seca Ripley. மாடர்ன் ஏவியேஷன்ல இது உண்மையிலேயே ஒரு மைல்ஸ்டோன் தான். பிகாஸ் இந்த ஈவிடால்ஸ் எல்லாமே டீகார்பனைசேஷன், சஸ்டைனபிலிட்டின்னு ஃபியூல் பேஸ்டு ப்ராப்ளம்ஸை மட்டும் அட்ரஸ் பண்ணாம லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் நியூயார்க் மாதிரி கன்ஜஸ்டட் சிட்டிஸ்ல இருக்க டிராஃபிக் இஷ்யூவையும் அட்ரஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நியூயார்க் மாதிரி ஒரு கமர்ஷியல் சிட்டில 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கே 30 இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பட் இதே ஒரு ஈவிடால பிராக்டிகலா யூஸ் பண்ணி பார்த்தா கூட அந்த டிஸ்டன்ஸை 5 to 10 மினிட்ஸ்லயே கவர் பண்ணிடலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி பொட்டன்ஷியலா சிட்டி சென்டர்ல இருந்து ஏர்போர்ட்ஸ் போறது, பஸ் ஸ்டேஷன் போறது, டூரிஸ்ட் அட்ராக்ஷன், மக்கள் நிறைய கம்யூட் ஆகிற பிளேஸ்க்கு ஆப்ரேட் பண்ணா சிட்டில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட நீட் குறைஞ்சு லோக்கல்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ இப்போ நான் மென்ஷன் பண்ண சில பிளேசஸ்க்கு ஆப்ரேட் பண்றதுனால மட்டுமே சிட்டில நடக்கிற டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், கார்பன் எமிஷன் நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ண முடியும். அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஹெலிகாப்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுவும் எல்லாருக்கும் ஆக்சசிபிளா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஹெலிகாப்டர்ஸ் ஆப்ரேட் பண்றதுங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயமும் கூட. பட் இதே ஈவிடால்ஸ் மாதிரி ஒரு லோவர் ஆபரேஷனல் காஸ்ட் இருக்க ஏர்கிராஃப்ட் சர்வீஸ்க்கு வந்தா அது எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ இல்லனா கூட அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்லயாச்சும் அது எல்லாருனாலையும் ஆக்சஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இந்தியால கூட பாத்தீங்கன்னா பெங்களூர்ல சர்லா ஏவியேஷன் ஒரு கம்பெனி ஈவிடால மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஆர்ச்சர் ஏவியேஷன் கூட அபுதாபில அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபிளைட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டினாங்க. வேர்ல்டு ஃபுல்லா நிறைய கம்பெனிஸ் அவங்க புரோட்டோடைப்பை வச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஈவிடால் பத்தி ஆல்ரெடி சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆல்சோ பாரிஸ் ஏர் ஷோ அண்ட் ஃபார்ன்பரா ஏர் ஷோல நேர்லயே போய் கவர் பண்ணிருப்பேன். இதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா கீழ அந்த வீடியோஸோட லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க.
லாஸ்ட் 5 இயர்ஸா இந்தியா அண்ட் சைனா இடையில இல்லாம இருந்த டைரக்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸை இப்ப திரும்பவும் ரெஸ்யூம் பண்றதுக்கு ரெண்டு கண்ட்ரீஸோட கவர்மெண்ட்ஸும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. பேசிக்கா யூஎஸ் கிட்ட இருந்து நிறைய பொலிட்டிக்கல் பிரஷர் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கனால அதை ஹேண்டில் பண்றதுக்கு சைனாவோட சப்போர்ட் வேணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. யூஎஸோட பிரச்சனையில இது ஒரு டைரக்ட் இம்பாக்டா இருக்காது. பட் இந்தியாவுக்கும் சைனாக்கும் கரண்டா போயிட்டு இருக்க நிறைய பொலிட்டிக்கல் பிரச்சனையை ரிசால்வ் பண்றதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். கோவிட்க்கு முன்னாடி பார்டர்ஸ் எல்லாம் ஓப்பனா இருந்த டைம்ல இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில பிசினஸ் டிராவலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டூரிஸ்ட்னு 1.2 மில்லியன் டைரக்ட் டிராவலர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேண்டமிக் வந்து சைனீஸ் பார்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆனது மட்டும் இல்லாம 2020ல இந்தியன் ஆர்மிக்கும் சைனீஸ் ஆர்மிக்கும் ஒரு பிரச்சனை வந்து அது ரொம்ப பெருசா எஸ்கலேட் ஆகி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் இருந்த பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகி பைலேட்டரல் விசா சர்வீஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ அந்த டைம்ல யாராவது சைனா போகணும்னா ஹாங்காங், பேங்காக், சிங்கப்பூர் மாதிரி ஏர்போர்ட்ஸ்ல ஸ்டாப் ஓவர் வச்சு தான் போற மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப ரெண்டு கண்ட்ரீஸும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வந்துட்டனால சைனீஸ் கேரியர்ஸே டைரக்டா இந்தியாக்கு ஆபரேட் பண்ண முடியும். ஆனா இதனால மத்த சவுத் ஈஸ்டர்ன் கேரியர்ஸ் லைக் வியட்ஜெட், தாய் ஏர்வேஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கு பிரஷர் அதிகமாகி அவங்க ரெவன்யூ ஃப்ளோ அடி வாங்க போகுது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 4 இயர்ஸா ஹோல் இந்தியன் பாப்புலேஷனும் சைனாக்கு டிராவல் பண்ணுனா இவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. இப்ப சைனால இருந்து ஏர்லைன்ஸ் எல்லாம் டைரக்டா இந்தியாவுக்கு வர போறனால ஆப்வியஸ்லி அவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ கட் இருக்க தான் செய்யும். அதுவும் இல்லாம இப்ப இண்டிகோ வந்து கான்ஷூக்கு டைரக்டா ஆபரேட் பண்ண போறனால இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ இந்த டிராவல் டைம் 4 இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சேவ் பண்ணி கொடுக்கும். சொல்ல போனா ரொம்ப வருஷமா இண்டிகோ வந்து இந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லாங் ஹால் செக்டர்ல எல்லாம் ஆபரேட் பண்ணி அவங்கள ஒரு ஹைபிரிட் கேரியரா பொசிஷன் பண்ணிட்டனால இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஷேரை டாமினேட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ டிஸ்கஸ் பண்ண நியூஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஆர் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கஸ் சர்வரில் நீங்கள் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் ஏவியேஷன் பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்கஸ் பண்ணாலும் அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஏவியேஷன் பற்றின நியூஸ், vlogs, அப்டேட்ஸ்னு சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்க.